நான் மகாதேவரை காண வேண்டும். இந்த கணமே நான் அவரை சந்தித்தாக வேண்டும். அது முனிவரே, மகாதேவர் கைலாயத்தில் தான் உள்ளார். தங்களை அவர் பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். ஆனால் தாங்களோ நீண்ட பயணம் செய்து கைலாயம் வந்துள்ளீர்கள். தாங்கள் சிறிது நேரம் ஏன் ஓய்வெடுக்க கூடாது? என்னை ஏமாற்ற முயற்சி செய்யாதே கார்த்திகேயா. நான் இந்த நொடியை மகாதேவரை சந்தித்தாக வேண்டும். மன்னிக்க வேண்டும் முனிவரே, ஆனால் இப்பொழுது தாங்கள் மகாதேவரை சந்திக்க இயலாது. நான் தங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் சற்று நேரம் இங்கு அவருக்காக காத்து கொண்டிருங்கள், அல்லது சென்றுவிட்டு சற்று பொறுத்து வாருங்கள். முனிவரே, விநாயகன் என்ன கூற வருகிறான் என்றால்... பாலகனே, என் வழியில் குறுக்கிடாதே. பிரபஞ்சத்தின் நன்மைக்காகவே நான் வந்துள்ளேன். நான் மகாதேவரை உடனே சந்தித்தாக வேண்டும். புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் முனிவரே. இப்பிரபஞ்சத்தின் நன்மைக்காக நான் தங்களுக்கு மகாதேவரை சந்திக்க அனுமதி தர இயலாது. நான் வாக்குக்கு கட்டுப்பட்டு உள்ளேன் முனிவரே. முனிவரே, தாங்கள் நீண்ட காலம் கடும் தவம் புரிந்து இங்கு வந்துள்ளீர்கள். நான் சிவபார்வதியின் மைந்தன் கார்த்திகேயன் ஆவேன். இவன் கணேசன், என்னுடைய சகோதரன். இந்த பாலகன் யார் என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் இவன் என்னை அவமானப்படுத்தி விட்டான் என்பதை நன்கு அறிவேன். மகாதேவரை நான் சந்திப்பதை இவன் தடுத்துக் கொண்டிருக்கிறான். இல்லை முனிவரே, எனக்கு தங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று எந்த நோக்கமும் இல்லை. ஆனால் தங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியும். நான் தங்களை ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். அங்கு தாய் மற்றும் தந்தைக்காக சற்று நேரம் காத்து கொண்டிருக்கலாம். வாருங்கள். நீ என்னையே தொட்டு விட்டாயா? உனக்கு அவ்வளவு துணிச்சலா? இந்த பாலகன் என்னை தொட்டு என் புனிதத்தை கெடுத்து விட்டான். புனிதத்தை கெடுத்து விட்டேனா? ஒரு பாலகன் தீண்டுவது எப்படி புனிதமற்றதாக ஆக இயலும்? பாலகர்கள் தான் பிரபஞ்சத்தில் கடவுளின் மிகப்பெரிய புனிதமான படைப்பாகும். அவர்களின் தீண்டல் சிநேகம் மற்றும் புனித தன்மையால் முழுமை பெற்றதாகும். நீ என்னுடன் விவாதிக்க போகிறாயா? என்னுடைய எண்ணங்களை கேள்விக்குறியாக்குகிறாயா? அறியாமல் அவன் தவறு இழைத்து விட்டான். அவனை மன்னித்து விடுங்கள் முனிவரே. நான் மானசரோவர் சென்று ஸ்நானம் செய்து புனிதத்தன்மையை இழந்த சாபத்தில் இருந்து முக்தி அடைந்து வருகிறேன். ஆனால் நினைவிருக்கட்டும், நான் திரும்ப வரும்பொழுது உங்கள் இருவர் முகத்தையும் பார்க்க கூடாது. மீறினால் விளைவுகள் மிக பயங்கரமாக இருக்கும். தாயும் தந்தையும் புரியும் தவத்தை பரசுராம முனிவர் இடையூறு இழைப்பதை நாம் அனுமதிக்கவும் இயலாது. ஆனால் அவரை எப்படி தடுப்பது? தமையா, தாயார் மற்றும் தந்தையாரின்றி நம்முடைய வழியில் வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கான திறமையை நமக்கு அளித்துள்ளனர். எனக்கு நம்பிக்கை உள்ளது. தவம் செய்ய செல்வதற்கு முன்பு அவர்கள் இம்முறையும் நமக்கு ஏதேனும் படிப்பினையை அளித்துவிட்டே சென்றிருப்பார்கள். நீ உன்னுடைய அன்பு மற்றும் கருணையினால் தீய குணங்கள் கொண்ட எவரையும் நல்குணங்கள் கொண்டவராய் மாற்ற இயலும். இந்த உண்மையை எப்பொழுதும் நினைவில் கொள் மகனே. புரிந்துவிட்டது. இப்பொழுது பார்த்தமையா, நான் எப்படி பரசுராம முனிவரின் கோபத்தை சாந்தப்படுத்துகிறேன் என்று.